எனக்கான உயர்வு. பிரைஸ் தி லார்ட். கடவுளுடைய வல்லமை மிக்க கரத்தின் கீழ் உங்களை தாழ்த்துங்கள், அப்பொழுது அவர் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவார். 1 பேதுரு 5:6. ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைகளுக்குள் அடங்கி இருங்கள் என புனித பேதுரு கூறுகின்றார். என்றைக்கு நாம் நம் பாவங்களை ஆண்டவரிடம் அறிக்கையிட்டு அவரின் பிள்ளைகளாக மாறுகின்றோமோ அன்றே நமக்கு உயர்வு என்பது உத்தரவாதமாக்கப்பட்டிருக்கின்றது. அது சிலருக்கு உலக பிரகாரமான உயர்வாகவும் ஆவிக்குரிய உயர்வாகவும் இருக்கும். ஆனால் அனைவருக்கும் அது நிச்சயம் ஆவிக்குரிய உயர்வு உண்டு என்பதை நாம் மறக்கக்கூடாது. ஆம், தூய ஆவியானவர் நம்மில் வந்து குடியிருக்கத்தக்க உயர்வு நாம் மீட்கப்படும் பொழுது கிடைக்கின்றது. அன்பானவர்களே, வானாதி வானம் கொள்ளாதவர், வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவர் நம்மில் வந்து வாசம் செய்வது என்பது எப்பேற்பட்ட பாக்கியம்! துன்ப வேளையில் தேற்றும் ஆவியாக, பலனில்லா நேரத்தில் பலத்தின் ஆவியாக, ஞானமில்லா நேரத்தில் ஞானத்தின் ஆவியாக நம்மை ஆட்கொள்ளும் ஆவியானவர் நம்மில் குடிக்கொண்டிருப்பது எப்படிப்பட்ட உயர்வு! உலகத்தையே ஆதாயமாக்கி கொள்ளக்கூடிய உயர்வு கிடைத்தாலும் இப்படிப்பட்ட உயர்வை நாம் புறக்கணித்தால் நமக்கு என்ன லாபம்? மார்க் 8:36. ஒருவர் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் பொழுது அவர் புதிதாய் படைக்கப்பட்டவராய் இருக்கிறார். பழையன கழிந்து புதியன புகுந்தன அன்றோ? 2 கொரிந்தியர் 5:17 என்று வாசிக்கின்றோமே. பழையன கழிந்து புதியது பிறப்பது ஒரு உயர்வுதானே. ஆகவே இப்படிப்பட்ட ஆவிக்குரிய உயர்வு கிடைக்க பாவத்திலிருந்து மனம் திரும்பி கிறிஸ்துவுக்குள் மறுபடி பிறப்போம். ஆவிக்குரிய உயர்வை போல் இவ்வுலக உயர்வும் மத்தேயு 6:33 படி நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. ஆனால் நாம் அதற்காக காத்திருக்க வேண்டும். ஏனென்றால் அது ஆண்டவர் அதற்கென்று குறித்த காலத்தில்தான் கொடுக்கப்பட வேண்டும். ஆனால் அந்த காலத்திற்கு முன்பாக நாமே குறுக்கு வழியில் அதை அடைய முற்பட்டால் நமக்கு கிடைப்பது உயர்வு அல்ல, நிச்சயம் அழிவுதான். ஆம், பெரிய இறைவாக்கினர் எலிசாவிடம் வேலை பார்த்த கேகசி பொறுத்திருந்தால் எலிசாவின் ஊழியத்தையே கூட அவருக்கு பின் நடத்தியிருக்கலாம். ஆனால் நாகமானின் பரிசு பொருட்களை கொண்டு உயர்வடைய விரும்பினதால் நடந்தது என்ன? எலிசா வேண்டாம் என்று உதறி தள்ளிய பொருட்களை வஞ்சகமாக அடைய விரும்பியதால் கிடைத்தது உயர்வல்ல, மாறாக தொழுநோய். அன்பானவர்களே, குஞ்சுகள் தக்க பருவம் வரையிலும் கூட்டுக்குள் அடங்கி இருக்க வேண்டும். காலத்திற்கு முந்தி பறக்க நினைத்தால் ஆபத்தை தான் சந்திக்க வேண்டும். ஆண்டவர் யோசுவாவை உயர்த்துவதற்கு முன்பு ஏறக்குறைய 40 ஆண்டுகள் மோசேக்கு கீழே பொறுமையாய் அடங்கியிருந்தார். ஆபிரகாம் தன் மகன் ஈசாக்கிற்காக 25 வருடம் காத்திருந்தார். யோசேப்பு உயர்த்தப்படும் முன் 13 ஆண்டுகள் எகிப்தில் பொறுத்திருந்தார். ஆம், காத்திருக்கிற காலம் வீணாகும் காலம் அல்ல, தெய்வீக பலத்தாலும் வல்லமையாலும் இடைக்கட்டி கொள்வதற்கு ஏற்ற தருணமாகும். ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. பிரசங்கி சபை உரையாளர் 3:1. ஆண்டவரை நம்புபவர்களை அவர் ஒரு காலம் கைவிட மாட்டார், அவர் நிச்சயம் உயர்த்துவார். ஆகவே பொறுமையுடன் காத்திருக்க வேண்டும் என அவர் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். மேலும் நாம் அவருடைய பலத்த கைகளுக்குள் அடங்கி இருக்க வேண்டும். வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரத்தையும் படைத்த ஆண்டவரின் கரம், உங்களையும் என்னையும் அருமையாய் படைத்த கரம், வியத்தகு அற்புதங்களையும் அதிசயங்களையும் நொடியில் இலகுவாய் செய்த கரம் ஆண்டவரின் கரம். நம்மை பொறித்து வைத்திருக்கின்ற அந்த கரத்தில் நாம் அடைக்கலம் புகுந்தால் நமக்கு பாதுகாப்பு உண்டு, ஆறுதல் உண்டு, வாழ்வு உண்டு. அவரின் வழிகள் நமக்கு தெரியாவிட்டாலும், ஆண்டவரே, வாழ்வது நான் அல்ல, நீரே என்னில் வாழ்கின்றீர், உமது சித்தப்படி என்னை உருவாக்கும் என அவரது கரங்களில் நம்மை ஒப்படைப்போம். ஆகார் சாராயிடமிருந்து ஓடி வந்த பொழுது தேவதூதன் சொன்னபடி திரும்பி சாராயிடம் சென்று அடங்கி இருந்ததால் அவள் சந்ததி பெருகியதை நாம் தொடக்க நூல் 16:9 பார்க்கிறோம். அனைத்திற்கும் மேலாக நம் அன்பர் இயேசு தன் தந்தை தனக்கு குறித்திருந்த காலம் வரைக்கும் தன் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் திருமுழுக்கின் போது நிரப்பப்பட்ட பின்னர்தான் தன் 30வது வயதில் தன் ஊழியத்தை ஆரம்பித்தாராகவே அவரின் சீடர்களாகிய நாமும் அவரை போல் நம் விண்ணக தந்தையின் கரங்களுக்குள் அடங்கியிருப்போம், வெற்றி பெறுவோம். ஜெபம் செய்வோம். ஏற்ற காலத்தில் எங்களை உயர்த்தும் எங்கள் அன்பு தெய்வமே, எமக்கு குறிக்கப்பட்ட நேரம் வரும் வரைக்கும் நாங்கள் பொறுத்திருக்க கிருபை புரியும். ஆமேன்.